ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு malathi சமையல். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி பார்க்கலாங்க. நான் 1 கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்திருக்கேன். 1/4 கப் தயிர் ஆட் பண்ணிக்கலாம். 1 கப் கோதுமை மாவுக்கு 1/4 கப் தயிர் கரெக்டாக இருக்கும். இப்போ 1 கப் தண்ணி ஊற்றிடலாங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கெட்டியாக இருக்குது. இன்னும் ஒரு 1/2 கப் போல் தண்ணி ஊற்றிடலாங்க. மொத்தம் 1/2 கப் தண்ணி ஊற்றிருக்கேன். எந்த கப்பில் கோதுமை மாவு எடுக்கிறீங்களோ அந்த கப்பில் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 1/2 ஸ்பூன் போல் உப்பு ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ இந்த அளவுக்கு நல்லா கட்டிகள் இல்லாமல் மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். ஒரு 20 நிமிஷம் நல்லா ஊறணும் தயிரோட. அப்போ கோதுமை வந்து நம்ம தோசையும் டேஸ்ட்டாக இருக்கும், தோசை நல்லா சாஃப்டாகவும் இருக்கும். இப்போ ஒரு 20 நிமிஷம் ஆகிடுச்சு. இப்போ நல்லா ஊறி வந்திருக்கு பாருங்கள். இந்த அளவுக்கு நல்லா ஊறி வந்திருக்கணும். இப்போ மசாலா பார்த்துடலாம். பொடியாக நறுக்குன ஒரு வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை, கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாங்க. கொத்தமல்லி கூட கொஞ்சம் கூட ஆட் பண்ணிக்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ ஒரு 1/4 ஸ்பூன் போல் மிளகாய் பொடி ஆட் பண்ணிக்கலாம். 1/4 ஸ்பூன் மஞ்சள் பொடி ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் போல் ஜீரகம் ஆட் பண்ணிக்கலாங்க. இப்போ இது நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். உப்பு மட்டும் செக் பண்ணிக்கோங்க. ஏற்கனவே உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணியிருக்கோம். தேவைப்பட்டால் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். கோதுமை தோசை சாப்பிடாதவங்களும் சாப்பிடுவாங்க, ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இது போல் செஞ்சு கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். டக்குன்னு ஒரு பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சிடலாம். இட்லி தோசை மாவு முடிஞ்சிச்சுன்னா இது போல் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ தோசை தவாவும் நல்லா சூடாக இருக்குது. நம்ம தோசை தவாவில் ஊற்றிடலாம். இந்த மசாலோட ஃப்ளேவர்லாம் ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ ஒரு பக்கம் வேகட்டும். இதுக்கு மேலே ஒரு 1/2 ஸ்பூன் போல் ஆயில் ஊற்றிடலாம். மிதமான தீயில் 1 நிமிஷம் வேக வச்சு எடுத்துடலாம். உங்களுக்கு நல்லா ஒட்டாமல் வரும். உங்களுக்கு தயிர் வேண்டான்னா நீங்கள் லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு பக்கம் வெந்துருச்சு, திருப்பி போட்டுடலாம். இப்போ இந்த பக்கமும் நல்லா வெந்து வரட்டும். இப்போ இந்த பக்கமும் வெந்துருச்சு, எடுத்துடலாம். 2 பக்கமும் நல்லா வெந்து வந்திருக்கு பாருங்கள். இப்போ இருக்கிற மாவில் இது போல் ரெடி பண்ணி எடுத்துடலாம். நம்மளுடைய பிரேக்ஃபாஸ்ட் குயிக்காக ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். தேங்காய் சட்னியோடவும் கார சட்னியோடவும் ரொம்ப நல்லாயிருக்கும், நல்லா சாஃப்டாக இருக்கும், ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா எங்கள் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் malathi சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.